புதுச்சேரியில் வீட்டிற்குள் புகுந்து கத்தி முனையில் கணவன் மனைவியிடமிருந்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை போலீசார் 10 நாட்களுக்கு பிறகு கைது செய்திருக்கின்றனர். புது பணக்காரர்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் சிசிடிவி காட்சிகளை அடித்து சென்ற போதும் போலீசார் வலையில் சிக்கியது எப்படி? புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் போன்று 4 நாட்களுக்கு ரூம் எடுத்து தங்கி கைவரிசை காட்டி வந்த கொள்ளை கும்பல்தான் இது. குழந்தைகளுக்கு பொம்மைகள் கொடுத்து ஆஃப் செய்யும் திருட்டு கும்பலின் பீஸை போலீசார் உருவியதன் பின்னணி என்ன? புதுச்சேரி சின்னையன்பேட்டையைச் சேர்ந்தவர் 26 வயதான சங்கர். இவர் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பழம் மற்றும் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி மனைவி சித்ரா தனது மகன் மற்றும் 11 மாத கைக்குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு கொள்ளையர்கள் 3 பேர் உள்ளே புகுந்துள்ளனர். அதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சித்ராவை கத்தி முனையில் மிரட்டிய கொள்ளையர்கள் குழந்தைகள் அழுது சத்தம் போட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதன் கையில் மிக்கி மவுஸ் பொம்மையை கொடுத்துள்ளனர். சற்று நேரத்தில் சங்கர் தனது நண்பர்களுடன் புத்தாண்டை கொண்டாடிவிட்டு இரவு 11:45 மணிக்கு வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டிற்கு உள்ளே 3 பேர் கத்தியுடன் இருப்பதைக் கண்டு செய்வதறியாமல் திகைத்து போயிருக்கிறார். இதனையடுத்து அங்கிருந்த கொள்ளையர்கள் கணவன் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து நகைகள், பணம், செல்போனை பறித்துள்ளனர். அதிலும் 11 மாத குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினையும் பறித்துக் கொண்டனர். நகைகள், பணத்துடன் எஸ்கேப் ஆன கொள்ளையர்கள் அங்கிருந்த சிசிடிவி பதிவுகளையும் அழித்துள்ளனர். புகாரின் பேரில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த மற்ற சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி ராமச்சந்திரன், நிவாஸ் மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த சூரி என்பது தெரிய வந்தது. அவர்கள் கேரள மாநிலம் கண்ணூரில் பதுங்கியிருப்பதை அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று கொத்தாக தூக்கி வந்துள்ளனர். புதுச்சேரியில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததில் ஸ்ரீராம் மற்றும் நிவாஸ் மீது கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. வழக்கு செலவு மற்றும் ஆடம்பர வாழ்க்கைக்காக திடீர் பணக்காரர்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் அம்பலமானது. மேலும் சுற்றுலா பயணிகள் போன்று புதுச்சேரியில் ரூம் எடுத்து தங்கி தங்களது திருட்டு வேலைகளை கச்சிதமாக திட்டமிட்டு செயல்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக வீடு வாங்கியதுடன் கடை திறந்த சங்கருக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். இதற்காக உள்ளூரில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சூரி என்பவரது மூலமாக கண்காணித்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். கைதானவர்களிடமிருந்து 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,70,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் மீட்டுள்ளனர். அத்துடன் 3 பட்டாக்கத்திகள், குழந்தைக்கு விளையாட்டு காட்டிய பொம்மை மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய கார் மற்றும் பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வீடு புகுந்து கணவன் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து நகை, பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.